மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு. அவர்கள் எதையும் மேம்போக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உண்மைகளை ஆராய்ந்து புலனாய்வு செய்து அதன் பிறகே திருப்தி அடைவார்கள். அவர்களில் பலர் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளில் மூழ்கிவிடும் மக்கள் அல்ல. அவர்களில் பலர் குருட்டு நம்பிக்கைகளிலும் மூழ்கிவிட மாட்டார்கள். மேலும் இதைத்தான் குர்ஆனும் குறிப்பிடுகிறது. எப்படி தாவா செய்ய வேண்டும் என்ற நுட்பத்தையும் காட்டுகிறது. சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 125 இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக, இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. திருக்குர்ஆன் எப்போதும் ஆய்வை தூண்டுகிறது. திருக்குர்ஆன் பல இடங்களில் இது போன்ற கருத்தை கூறுகிறது. சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 242 நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடக்குமாறு, திருக்குர்ஆனை நன்கு உணர்ந்து தெளிந்து பின்பற்றுமாறு அது கூறுகிறது. அதன் பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் கூறுகிறது சூரா இப்ராஹிமில் அத்தியாயம் 14 வசனம் 52 இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் ஒரே இறைவன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஓர் அறிவிப்பாகும். இங்கு திருக்குர்ஆன் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காக என்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பல மேற்குலகத்தினர் அறிவுடைய மக்கள்தான். மேலும் அவர்கள் அநேக கேள்விகளை கேட்க விரும்புவார்கள். பதில் திருப்தி அளித்தால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் காரணமாகத்தான் குர்ஆனை படித்தால், குர்ஆன் ஒரு விதமான கேள்வி பதில் அமைப்பிலான புத்தகம். ஆச்சரியமே இல்லாமல் குர்ஆனை படித்தால் அதில் 332 முறை காலு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் சொல்கிறார்கள், கேட்கிறார்கள். மேலும் குர்ஆன் 332 முறை குல் கூறுக என்றும் சொல்கிறது. ஒரு விதமான கேள்வி பதில் நூல். சூதாட்டம், மது குறித்து அவர்கள் கேட்டால் குர்ஆன் அதற்கு பதில் தருகிறது. புதிய பிறையை பற்றி அவர்கள் கேட்டால் அதற்கு குர்ஆன் குல் கூறுக என கட்டளையிடுகிறது. அது மனிதனின் அறிவாற்றலுக்கு திருப்தியை அளிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளில், குறிப்பாக மேற்கு பகுதியில் மக்கள் பிஸியாக உள்ளார்கள். அங்கு புதிய தத்துவங்கள், புதிய செயல்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்தையும் அலசி ஆராய நம்மிடம் நேரம் அதிகம் இல்லை. மேற்கத்திய மக்களும் உலகத்தின் பல்வேறு மக்களும் பிஸியாக உள்ளார்கள். ஆகவே இப்போது நீங்கள் ஒரு புது கோட்பாட்டையோ புது அனுமானத்தையோ புது தத்துவத்தையோ கொண்டு வந்தால் முதலில் அவர்கள் கேட்பது, உங்களின் கோட்பாடு தவறு என்று நிரூபிக்க ஏதேனும் வழிமுறை உண்டா, அல்லது உங்கள் தத்துவம் தவறு என்று நிரூபிக்க ஏதேனும் வழி உண்டா என்று கேட்பார்கள். இதைத்தான் ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்ட் என்கிறார்கள். அதாவது தவறாயும் பரீட்சையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நீங்கள் சமர்ப்பிக்கும் எந்த கோட்பாட்டையும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் முதலில் அது தவறு என்று நிரூபிக்கும் வழிமுறைகளை காட்ட வேண்டும். அதை தவறு என்று நிரூபிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதன் பிறகு அதை ஆராய்கிறோம் என்பார்கள். மக்கள் ஆயிரக்கணக்கில் புது விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். அனைத்தையும் ஆராய நேரம் எங்கு இருக்கிறது? உங்கள் கோட்பாடு தவறு என்று நிரூபிக்க வழி இருந்தால் அதை செய்து தவறு என்று நிரூபிப்போம். முடியவில்லை என்றால் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது சார்பியல் கோட்பாட்டை சமர்ப்பிக்கும் போது 3 வழிமுறைகள் இருக்கின்றன. என் கோட்பாட்டை தவறு என்று நிரூபிக்க இந்த 3ஐ செய்யுங்கள், தவறு என்றால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றார். ஆகவே 6 ஆண்டுகளுக்கு அதை சோதித்து பார்த்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு உங்களுக்கே தெரியும், அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மேலும் குர்ஆன் ஒன்று மட்டுமே, இஸ்லாம் ஒன்று மட்டுமே இத்தகைய தவறாயும் பரீட்சையை சொல்லுகிற ஒரே மார்க்கம். திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகளா என்ற என்னுடைய சொற்பொழிவில் நான் இத்தகைய பலதரப்பட்ட பரீட்சைகளை ஆராய்ந்துள்ளேன். அவற்றில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். அது மேற்கத்திய நாட்டவரின் உள்ளத்தை கிளறும். திருக்குர்ஆன் கூறுகிறது, சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 82 அஃபலா யதபருன அல்-குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் இந்த குர்ஆனை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் குர்ஆனை கவனமாக ஆராய்ந்திருக்க வேண்டாமா? அது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் அதில் அவர்கள் ஏராளமான தவறுகளையும் முரண்பாடுகளையும் கண்டிருப்பார்கள். ஆகவே திருக்குர்ஆன் தவறு என்று நிரூபிக்க வேண்டுமானால் அதில் ஒரு தவறை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். குர்ஆன் தவறாகிவிடும். குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் அல்ல என்று சொன்னால் முரண்பாடுகளை காட்டுங்கள், குர்ஆன் தவறாகிவிடும். மிகவும் சுலபமானது. குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு முரண்பாட்டினை காட்டினால் குர்ஆன் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிடும். சுலபம். புத்தகத்தை படியுங்கள். சில மணி நேரங்களோ சில நாட்களோ ஆகும். ஒரு முரண்பாட்டை காட்டுங்கள், நான் குர்ஆன் தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன். தவறாயும் பரீட்சையை உங்களுக்கு அளிக்கிறேன்.
குர்ஆன் இத்தகைய தவறாயும் பரீட்சையை காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த காலத்திலும் அந்த அறைகூவல் இருக்கிறது. அந்த காலத்திலும் பரீட்சை இருந்தது. ஆனால் இப்போது இன்னும் அதிக முக்கியத்துவம் உள்ளது. ஏனென்றால் இது விஞ்ஞான தொழில்நுட்ப யுகமாகும். அந்த காலத்தில் இலக்கியங்களும் கவிதைகளும் இருந்தன. அப்போது வேறு விதமான தவறாயும் பரீட்சை இருந்தது. அது இப்போதும் பொருந்தும். குறிப்பாக இந்த பரீட்சை மேற்கத்தியர்களுக்கு பொருத்தமானது. ஆனால் மேற்கத்தியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற பலர் நூற்றுக்கணக்கான தவறான தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள். தவறான விஞ்ஞான குறைகளை சுட்டிக்காட்டினார்கள். அனைத்துமே உண்மையில் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஏனென்றால் உங்களுக்கு விஞ்ஞானத்தை குறித்து தெரிந்திருந்தால், பிரான்சிஸ் பேக்கன் கூறியதைப் போல, அறிவியலில் குறைந்த அறிவிருந்தால் அது நாஸ்திகத்தை கொண்டு வரும். ஆனால் அறிவியலில் ஆழமான அறிவிருந்தால் அது உங்களுக்குள் இறைப்பற்றை உண்டாக்கும் என்றார். இதன் காரணமாகத்தான் இன்று மேற்கத்திய உலகம் சில கடவுள்களின் மாதிரிகளை ஏற்க மறுத்து வருகிறார்கள். ஆனால் இறைவனை மறுக்கவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ். நான் முன்பே கூறியதைப் போல, மேற்கின் பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. எல்லா வகையான பிரச்சனைகளையும் இஸ்லாம் அதற்கு தருகின்ற தீர்வுகளையும் பற்றி பேச இங்கு நேரமிடம் தரவில்லை. ஆகவே சிலவற்றை மட்டும் எடுத்து அலசுவோம். நான் கூறியதைப் போல, இந்த மேற்கத்திய உலகம் உலகாயுத பந்தத்தில் மூழ்கி கிடக்கிறது. அது ஒரு உலகாயுத உலகம். அவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட சுகத்தை அனுபவிக்கவே அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஆகவே உலகாயுதத்தில் மூழ்கி தவிக்கின்றார்கள். அதற்கு குர்ஆனில் தீர்வு உள்ளது. குர்ஆன் கூறுகிறது, சூரா தௌபாவில் அத்தியாயம் 9 வசனம் 34-35 அது கூறுகிறது, எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை அல்லாவின் பாதையில் செலவு செய்யாதிருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியே நன்மாராயம் கூறுவீராக. பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக்கொண்டு அல்லாவின் பாதையில் செலவு செய்யாதிருந்தால் நபியே அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுங்கள். அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பிலிட்டு காய்ச்சி இறுதி நாளன்று அதை கொண்டு அவர்களின் நெற்றி